மகா மேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். 31. கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது, அவளுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். சங்கீதம் 25:14. இங்கு தேவனுடைய உடன்படிக்கையை தெளிவாக புரிந்து கொள்வது மிக முக்கியமான விஷயம் என்பது போல் உரைக்கப்பட்டுள்ளது. அது முக்கியமான விஷயம்தான். காரணம், தேவனுடைய உடன்படிக்கையே உண்மையில் முழு தெய்வீக திட்டத்திற்கான திறவுகோலாகும். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்த உடன்படிக்கையானது நேரடியாகவும் மறைமுகமாகவும் சகல தெய்வீக கிருபையின் ஐஸ்வர்யங்களை உள்ளடக்கினதாகவும் இருக்கின்றது. நம்முடைய கண்கள் அபிஷேகிக்கப்பட்ட நிலையிலும் கற்றிடத்தில் நம்முடைய இருதயங்கள் முழுமையாக அர்ப்பணித்துள்ள நிலைமையிலும் அவருடைய சித்தம் என்னவென்றும் அவருடைய வழி என்னவென்றும் மாத்திரமே அறிந்து கொள்வதற்கான முழுமையான வாஞ்சையில் மாபெரும் உடன்படிக்கையை நாம் நோக்கி பார்க்கையில் இதோ அது மகிமையுடன் நமக்கு முன்பாக 3 பாகங்களாக வெளிப்படுகின்றது. அதாவது, 1, பூமியின் சகல குடிகளும் மனுஷ குடும்பத்தின் ஒவ்வொரு அங்கத்தினரும் ஓர் ஆசீர்வாதத்தை பெற இருக்கின்றனர். 2, ஆபிரகாமின் சந்ததியானது ஒவ்வொரு சிருஷ்டிக்குமான இந்த தெய்வீக ஆசீர்வாதங்களின் வழியாக இருக்க போகிறார்கள். 3, இந்த சந்ததி முதன்மையாக நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும், 2வதாக இந்த உடன்படிக்கையிலும் சகல தெய்வீக இரக்கங்களிலும் அவருடன் உடன் பங்காளிகளான ஆட்டுக்குட்டியானவரின் மனைவியாகிய மணவாட்டியை குறிக்கின்றது என்பதே. ஆமென்.